வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். சக்கரை பொங்கல்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். எல்லாருக்குமே சக்கரை பொங்கல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சக்கரை பொங்கலை எப்படி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அதே அளவு சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம். இது அரிசியில் செஞ்ச சக்கரை பொங்கல் கிடையாது. இது சம்பா கோதுமை ரவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இனிப்பு பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் சம்பா கோதுமை ரவையை சேர்க்க போகிறேன். 1 பவுல் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த நெய்யில் நல்லா கொஞ்சம் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதாவது நம்ம ரவை கேசரி செய்வோம் இல்லையா, அப்போ நம்ம லைட்டாக வறுப்போம் இல்லையா, அந்த அளவு வறுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அப்படியே கூட பாத்திரத்தில் நம்ம சேர்த்து செய்யலாம். பட் ஆனால் அது செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். குக்கரில் செஞ்சோன்னா சீக்கிரமாக ஆகிடும். இப்போ 1 பவுல் சம்பா கோதுமை ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அந்த 3 கப்பு தண்ணின்றதை நான் 2 கப்பு தண்ணி 1 கப்பு பால் அப்படின்ற ரேஷியோவில் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பால் சேர்த்துக்கும் போது சம்பா கோதுமை ரவை வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு மாதிரி க்ரீமியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது கூடயே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2 விசில் மிதமான தீயில் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கர்லேருந்து வெளியில் தெறிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போது எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து கரைச்சி யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்க கல் மண் எதுவுமே நம்ம பொங்கலில் சேராமல் இருக்கும். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெல்லம் பாகு வந்து உருகி வந்துருச்சு. இதை நம்ம வேறு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் உருக்கிறதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கணுன்னு இல்லை, ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்தாலே போதும். உருக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதாம் சேர்க்கணுன்னா கூட நல்லா அழகாக மெல்லிசாக சீவி இந்த மாதிரி சமயத்தில் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா அது கடிப்படும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கிஸ்மிஸ் பழம், இது 2மே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது லைட்டாக பலூன் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போது இது 2த்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் இப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சோம் இல்லையா, அந்த சம்பா கோதுமையை இப்போ நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே பேனில் நான் வந்து சம்பா கோதுமை ரவையை எடுத்து கலந்துக்க போகிறேன். இது வந்து நல்லா சூப்பரான பதத்தில் வெந்து அழகாக வந்திருந்தது. இங்கே விற்கிற சம்பா கோதுமை வந்து கொஞ்சம் வெந்துச்சுன்னா ஸ்டிக்கி ஆகிடும். அதாவது கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அரிசியில் செஞ்ச பொங்கல் மாதிரியே வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துருக்கேன். இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. வெல்லமும் அந்த ரவையும் நல்லா கலந்து போகணும். அந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து சம்பா கோதுமை பாயாசம்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் ஆல்ரெடி ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருந்தேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 1/4 கப் அளவு வெல்லமும் சேர்த்துட்டா ரொம்ப சரியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்பவே சரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ 1 கப்பு சம்பா கோதுமை ரவைக்கு 1 கப்பு வெல்லம்ன்றது ரொம்ப சரியான அளவாக இருந்தது. இதை நல்லா கலந்து போகிற மாதிரி அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மெதுவாக, அதாவது சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் திருப்பி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். கடைசியாக நம்ம இறக்க போகும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே இது கூட கலந்து அப்படியே இறக்கிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக அண்ட் கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அரிசியில் மட்டும்தான் செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சம்பா கோதுமை ரவையிலையும் ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Afshin's recipes.